எனக்கு தனிப்பட்ட முறையில லாரன்ஸ் மாஸ்டருடைய இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்? என்னன்னா அவரை போன்றவர்கள் வந்து சட்டமன்றத்துல வென்று சட்டசபைக்கு போகுது என்பது சட்டசபையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தும். ஏன்னா சட்டசபையில இது வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் பாத்துருக்கோம். டான்ஸ் இல்லன்னு உதயநிதி கேட்டுட்டே இருந்தாருல. தீம் தக்க தைய தக்க கூத்து நீ இல்ல நான் இல்ல நாம் என்று மாத்து. அதுக்கு ஆமா அப்ப தாம் தக்க தீம் தக்க தைய தக்க ரெண்டு வரும். தாம் தக்க தீம் தக்க கட்சி போச்சுட்டு ஆடுறது. திருமண படத்தோட சாங்கை வந்து ரெண்டு ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சாங் இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரும் வருத்தப்பட்டாரு. அப்படிங்கும்போது இவர் போயிருந்த டான்ஸ் மாஸ்டர். இப்போ நீங்க நார்மலா அவர் டான்ஸ் ஆட சொன்னா அவர் எப்படி ஆடுவாருங்கிறத நம்ம வந்து பனையூர் வச்சு பார்த்தோம். அப்படி இங்க புதுசு அந்த கண்ணிலேயே உன்னை மினிஸ்டர் இடம் பாக்குறான் இந்த பக்கம் புதுசு அப்படின்பாப்ல. இதே டான்ஸ் மாஸ்டர் போகும்போது அந்த சட்டசபையில அவர் ஸ்டெப் போடுறதுக்கு வசதியா இருந்திருக்கும். எதிர்கட்சி சபாநாயகர் கேட்டுப்பாரு, சார் இப்போ ஸ்டெப் போட்டுக்கோ அப்படின்னு அவரு படிக்க மழை நல்லா இருக்கியா மழைன்னு அவரும் இது பண்ணுவாப்ல. அப்படிங்கும்போது ஒரு சட்டசபை கலகலப்பா இருக்க சட்டசபை கிளுகிழுப்பா மாற வாய்ப்பு இருந்திருக்கு. அப்ப எதிர்கட்சிகளோட மிஸ் பண்றேன். எனக்கு அது ரொம்ப உண்மையிலே அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் மீது எனக்கு மானாங்கனியும் மரியாதை உண்டு தனிப்பட்ட முறையில. அவர் வந்து தன்னுடைய முடிவை மாத்திக்கணும். நான் அவரை போன்றவர்கள் வந்து சட்டசபைக்கு போறதுக்கு வந்து இப்ப தேவை இருக்கு.